ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே பண்ணுற ரசம் இருக்கு இல்லையா? எப்பவும் பண்ணுற ரசம் நம்ம புளியும் தண்ணியில் வேக வச்சுருப்போம். அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம எப்போவுமே ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் பருப்பு வேக வச்சு வச்சுருப்போம் இல்லையா? அது கொஞ்சோண்டு கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் ரசப்பொடி, உப்பு, பெருங்காயம், ஆஸ் யூஷுவலாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த புளியும் தக்காளியும் போட்ட கரைசல், அப்புறம் வந்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம நார்மலாக பண்ணுற ரசம் இருக்கும் இல்லையா? அந்த ரசத்தில் நீங்கள் ஒரு வேளை நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நாள் சேம் ரசம் யாரும் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த ஃப்ரிட்ஜில் மிச்சம் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த ரசத்தை புத்துணர்ச்சியோட புதுமையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அது நல்லா கொதிக்க விட்டு பைனாப்பிள் ஒரு 6-7 பீசஸ் நல்லா அடித்து இப்போ இதுக்குள்ளே நான் போட போகிறேன். நார்மல் ரசம் நம்ம பொதுவாக நேற்று பண்ணின ரசம்தாங்கிறது இல்லை, பொதுவாக ரசம் பண்ணிவிட்டு அன்னாச்சி பழத்தை மிக்சியில் சின்ன மிக்சி ஜாரில் அடித்து போட்டுட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியே பொங்க வச்சு பாருங்கள். நுரக்கட்டில் பார்த்திங்களா ரசம்? அப்படியே வாசனை அப்படியே மூக்குக்கிட்ட வருது, அப்படியே இழுக்குது, சாப்பிடணும் போல் தோணுது. அப்படியே ரசம் ஒரு புடி பிடிச்சிடலாமான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி, குயிக்காக முடிச்சிடலாம். இதுக்குன்னு நம்ம எதையும் வறுக்க வேண்டாம். நார்மலாக ரசப்பொடி போடுவோம் இல்லையா? ரசப்பொடி போடுவோம், தக்காளியும் புளியும் வேக வச்சு கரைச்சி வச்சுக்குவோம். அப்புறம் என்ன, உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுவோம். அது ஆக்சுவலாக எது இருக்கோ அது பண்ணிக்கலாம். அதை தவிர மிக்சியில் அரைச்சாச்சு, அதைய ரசத்தில் போட்டாச்சு. இதில் ரசம் மணக்குது. ஆஹா, ரச சாதம் ஜம்முன்னு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், குயிக்காக பண்ணிடலாம்.